ஆளுநர் உரையுடன் தொடங்கி ஆளுநர் உரையை வாசிச்சிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு சடங்குபூர்வமான உரை என்பது எல்லோருக்குமே தெரியும். ஒரு அரசு அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோங்கிறத கவர்னர் உரையின் மூலமாக அவங்க தெரிவிக்கிறாங்க. அதாவது அரசு எழுதி கொடுப்பதை கவர்னர் வாசிக்கிறார். இதான நடைமுறை உண்மை. அந்த நடைமுறை உண்மை இன்றைய தினம் சட்டமன்றத்தில் நம்ம பார்த்தோம். இதில் பல விஷயங்களை உற்று நோக்கும் போது முந்தைய திமுக அரசு திராவிட மாடல் அரசு எடுத்த கொள்கை முடிவுகளை தான் இவங்க வழிமொழிகிறாங்க. அப்போ இது திராவிட இயக்க அரசியலுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. இதை தாண்டி யாராலும் செயல்பட முடியாதுங்கிற ஒரு நிலையை திராவிட இயக்க அரசியல் ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கை விஷயத்தில் முந்தைய திராவிட மாடல் அரசுடைய நிலைப்பாட்டை தான் இவங்க பின்பற்றி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த ஒரு பெரிய ஏமாற்றத்தை அந்த உரையில் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசு எடுக்கலாம், ஒன்றிய அரசை இவங்க வலியுறுத்துவாங்களாம். ஒன்றிய அரசு அதை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து எடுத்த பிறகு இவங்க தமிழ்நாட்டில் அதை முயற்சி மேற்கொள்வாங்களாம். நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்னா, பீகார் எடுத்தாங்க இல்லையா, அதே போன்று தமிழ்நாடு அரசு நாங்கள் தனித்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்வோம் அப்படின்னு அறிவிப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம். அப்படி அறிவிக்காத ஏமாற்றமாக இருக்கு. அதே போன்று ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் விஷயத்தில் இந்த அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம தெரிய விரும்புகிறோம். இப்போ கடலூர் மாவட்டம் என்னுடைய சிதம்பரம் தொகுதியில் பரங்கிப்பேட்டை, கிள்ளை, கடலோர பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை 4 கிணறுகளை தோண்டுவதற்கு இந்துஸ்தான் நிறுவனம் அனுமதி கேட்டிருக்கு. இது விஷயமா அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவங்க தெரிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், தெரிவிக்கல. அது ஒரு ஏமாற்றமாக இருக்கு. அது எனக்கே ஒன்றும் புரியலை. என்னன்னா, எப்போதுமே இவங்க வந்தே மாரத்தை முதல்ல பாடுறாங்களா, தமிழ் தாயை வாழ்த்தை பாடுறாங்களான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் தமிழ் தாய் வாழ்த்தை முன்னுரிமை கொடுத்து பாடியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் உடனே அடுத்ததாக தேசிய கீதத்தை பாடுறாங்க, நிறைவாகவும் தேசிய கீதத்தை பாடுறாங்க. எதனால 2 முறை அவங்க தேசிய கீதத்தை பாடினாங்கிறது நமக்கு தெரியலைங்க. அது அவங்க தான் விளக்கம் அளிக்கணும், கேட்பணும். ஏன்னா இதுவே புதிய அனுபவமாக இருக்குது நமக்கு.